हरि ओम विवेशरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारसङ्गतारो वै ऋकारसन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। रात्रि தானே ட்ரெயின் ஸ்லோகம் நம்பர் 5 and 6 எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணுங்க. ராத்திரி தான் ட்ரெயின், ஓகேவா? தேஹம் பிராணமீந்திரியாண்யவிச்சலாம் புத்திம் சசூன்யம் விதுः ஸ்ரீபாலாத்கஜடோபமாஸ்வரமிதி பிராந்தாபிஷம் வாதினः मायाशक्तिविलासकल्पितमहा व्यामोहसंहारिणे तस्मै श्रीगुरुमूर्तये नमः। इदं श्रीदक्षिणामूर्तये राहुग्रस्तदिवाकरेन्द्रसदृशो मायासमाश्चाधनात् सन्मात्रकरणोपसंहरणतो यो भूत्सुषुप्तः पुमान् प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नमः। इदं श्रीदक्षिणामूर्तये। ஸோ 5, 6 இந்த ஸ்லோகங்களில் வந்து சங்கரர் டிஃப்ரெண்ட் தர்ஷனங்கள் பற்றி சொன்னார். ஆத்மாவுக்கு அவாவா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பற்றி சொன்னார். தேகாத்மவாதா, பிராணாத்மவாதா, இந்திரியாத்மவாதா, அப்புறம் புத்தி ஆத்மவாதா, சூன்யம் ஆத்மவாதா. அதுதான் தேகம் பிராணம பீந்திரியான் யபிச்சலாம் புத்திம்ச்ச சூன்யம் விதுஹு. ஸோ இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு 6வது ஸ்லோகத்தில் சங்கரர் என்ன பண்ணார், அதில் ஒன்று மட்டும் பிக் பண்ணி அதை வந்து ரெஃப்யூட் பண்ணார். அது என்ன நியாயம்? பிரதமம் அல்ல, நியாயப்படி சூன்யவாதியை மட்டும் நெகேட் பண்ணார். எப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவேன்னு தெரியும்ல. அப்போ சூன்யவாதியை நெகேட் பண்ணிட்டாலே என்ன அர்த்தம் ஆகிடுறது? பாக்கி எல்லாமே வந்து நெகேட் ஆகிடுறது, ஆட்டோமேட்டிக்காக நெகேட் ஆகிடுறது. ஏன்னா சூன்யவாதியோட அவன் தான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தான். அதனால் அவனை வந்து பிக் பண்ணி அவனை ரெஃப்யூட் பண்ணுறாரு. இப்போ சூன்யவாதியோடைய தத்துவம் என்னது? நத்திங்னஸ். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி அவன் டிசைட் பண்ணான் நத்திங்னு?
சுஷுப்தி அவஸ்தாவை பேஸ் பண்ணி அவன் வந்து டிசைட் பண்ணியிருக்கான். ஸோ டீப் ஸ்லீப்பில் எம்டினஸ் இருக்குது, எம்டினஸ் அவன் வந்து அதை எடுத்துட்டு அவளோட ஆர்கியூமெண்ட்டை வந்து அவள் முன்வைக்கிறா. இப்போ சங்கரர் என்ன சொல்கிறார், டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லாத ஸ்டேட் கிடையாது, ஆனால் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே வந்து எந்த விதமான டிவிஷன்ஸும் இல்லாததுனால ப்ளஸ் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த சத்து வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷனுக்கும் அவைலபிளாக இல்லாததுனால நம்ம வந்து ராங்காக வந்து எதுவுமே இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணிடுறா அப்படின்னு சொல்கிறார். சூன்யவாதா. இப்போ நம்மளே கூட கொஞ்சம் பேசாமல் உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு கொஞ்சம் நேரம் வந்து எங்கேயும் பேசாமல் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோன்னா நம்மளை வந்து கேட்பா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் வந்து பேசாமல் இருக்க? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் நம்ம, ஒன்றும் இல்லை அப்படி தானே சொல்கிறோம். ஸோ நேச்சுரலாகவே வந்து டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து நேச்சுரலாக நினச்சின்றோம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்மளை வந்து அவள் நோண்டி கேட்டால் தான் டிரான்சாக்ஷனை வந்து அவள் பண்ண இன்வோக் பண்ண தான் நம்ம ஒன்று ஒன்றா வந்து என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி உட்காந்துட்டுருக்கேன், அவள் மேலேயே கோவம், எப்படி சொல்கிறது, அவள் மேலேயே கோவங்கிறது, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த 6வது ஸ்லோகத்தோட இந்த பூர்வ பக்ஷ கண்டனம் அது வந்து ஓவர். இப்போ வர ஸ்லோகங்களில் வந்து 7வதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வேதாந்திக் டீச்சிங்கை மறுபடியும் ரீஅசர்டன் பண்ணுற மாதிரியான ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். 1லேருந்து 4 டீச்சிங்காக இருந்தது, 5, 6 பூர்வபக்ஷ கண்டனம், 7லேருந்து மறுபடியும் டீச்சிங்கை எம்ஃபசைஸ் பண்ண போகிறார். ஸோ இப்போ நம்ம வந்து 7வது ஸ்லோகத்தை படிச்சுட்டு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 9, ஸ்லோகம் நம்பர் 7. பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததாம் சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி व्यावृत्तास्वनुवर्तमान अहमित्यन्तस्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजताम् यो मुद्रया भद्रया तस्मै श्री गुरुमूर्तये नमः इदम्. श्री दक्षिणामूर्तये. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் சங்கரர் வந்து ஆத்மஸ்வரூபம் பற்றி சொல்கிறார். இப்போ ஆத்மா அப்படிங்கிறது வந்து தேகம் இல்லை, பிராணன் இல்லை, இந்திரியங்கள் இல்லை, புத்தி இல்லை, சூன்யமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா பின்ன அது என்ன? அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்வாத்மானம், ஸ்வாத்ம அப்படின்னா மை ஓன் செல்ஃப், நான். இப்போ என்னோட ரியல் நேச்சர், என்னோட ரியல் செல்ஃபு எப்படிப்பட்டது? சதா அந்தஸ்புரந்தம். ஆத்மா அந்த ரியல் செல்ஃப் இருக்கே, அதை சதா சர்வ காலமும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து அது எப்போவுமே தெரிஞ்சுட்டே இருக்குது. ஸ்புரந்தம் அப்படின்னா ஷைனிங், எவிடென்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு, தெரியறது. எப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்? சதா ஸ்புரந்தம், எப்போவுமே. சரி, எங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு?
அந்த ஸ்புரந்தம். பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே அது வந்து இந்த என்க்ளோஷருக்குள்ளே ஆல் த டைம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அந்த ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்? ஆல் த டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதை நான் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்? இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் நாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா? நம்மளுக்கு நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம் ஆர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து மைக்கு பார்க்குறேன், புக்கு பார்க்குறேன் அப்படின்னா நான் எப்படி அதை ரெஃபர் பண்ணுவேன்? இது மைக், ஒரு மைக் இருக்குது, இது ஃபோன் இருக்குது, புக் இருக்குது அப்படின்றத நாம் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இதே செல்ஃபை வந்து எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்? நான் 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 அப்படின்னு சொல்கிறது மூலமாக நான் வந்து என்னையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நானை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இல்லையா? அப்போ நான் என்னையே ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்கிறேன்? நான் 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 அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக அதை நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஆல் த டைம் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ஐ ஆம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூஸாக எந்த விதமான கேப்புமே இல்லாமல் இடைவிடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, இடைவிடாது இந்த ஐ ஆம் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ கிளாஸ் முடிஞ்சு வெளில போன உடனே வீட்டிலேருந்து ஃபோன் வரும். வந்துதா எல்லாருக்கும்? அப்போ கேட்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணினேன், ஏன் ஃபோனே எடுக்கலை? ரிங்கு போயிட்டே இருந்தது, ஃபுல்லாக ரிங் போச்சு. நம்ம சைலண்டில் போட சொல்லியிருக்கோம், அதனால நம்மளுக்கு கேட்டிருக்காது. ஏன் ஃபோனே எடுக்கலை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கிளாஸு அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் வந்து என்னால் ஃபோனை எடுக்க முடியல. இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சுது, அதனால் நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஆம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, கரெக்டாக? அந்த ஐ ஆம் வந்து கண்டினியூ ஆகி இப்போ ஃபோன் பேசின்னு இருக்கும் பொழுதும் ஐ ஆம் கண்டினியூஸாக இருக்குது. இப்போ அவகிட்ட பேசி திட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டும் ஃபோனை வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ண போனாலும் ஐ ஆம் வந்து கண்டினியூஸாக கண்டினியூ ஆக போகிறது. அப்போ ஜாக்கிரத் அவஸ்தா முழுக்க நான் 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 அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸ்வப்ன அவஸ்தாவில் நான் கண்டினியூ ஆகிறேன். என்ன டவுட்டு? சுஷுப்தியில் சுஷுப்தியிலையும் நான் கண்டினியூ ஆகிறேன். ஆனால் சுஷுப்தியில் நான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நான் வந்து தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு என்னால் சுஷுப்தியில் சொல்ல முடியாது இல்லையா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா ஆர்கன்ஸ் எதுவுமே வந்து ஆக்டிவாக இல்லை. ஏதாவது மீடியம் இருந்தால் தானே டிரான்சாக்ஷன் வந்து பாசிபிள் ஆகும் இல்லையா? அப்போ நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம்? நான் வந்து சுஷுப்தி அவஸ்தாலையும் இருந்தேன், ஐ ஆம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படிங்கிறத நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இந்த ஐ ஆம் வந்து கண்டினியூஸாக இருக்கு இல்லையா? ஐ ஆம், நான் நான் நான், அதுதான் ஆத்மா அப்படின்னு சங்கரர் வந்து இங்கே சொல்கிறார். ஸோ என்ன கன்வே பண்ணுறார் சங்கரர் அப்படின்னா, ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆத்ம அனுபவம் அது வந்து கண்டினியூஸாக இருந்துட்டே இருக்குது, எல்லாருக்கும் எப்போதும் இருந்துட்டே இருக்குது. அதனால் வந்து ஆத்ம அனுபவம் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் வேணும் அப்படின்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஆத்ம அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா, ஆல் த டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ நான் தியானம் பண்ணும்போது ஆத்ம அனுபவம் கிடைச்சிது எனக்கு. சில பேர் சொல்லுவாள், நான் கண்ண மூடின்னு உட்காந்தேன் 2:33 எனக்கு வந்து
பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ஆத்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவா. அப்போ 232க்கு இல்லையா, 234க்கு இல்லையா? அப்படின்னா நான் ஆல் த டைம் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் சங்கரர் வந்து சதா அப்படின்னு ஒரு வேர்டு அங்கே போடுறார். ஆல்வேஸ், கண்டினியூஸாக அது இருக்குது. அதனால அதுக்கு நான் வந்து தனியாக ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு விஷயம் நடக்கிறது, 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நாம் வந்து கேம்ப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரும் எஃபர்ட் போடணும் இல்லையா? நிறைய பேர் இதுக்கு வந்து வேலை பண்ணினாதான் இந்த கேம்ப் வந்து வர முடியும். பிஹைண்ட் த சீன்ஸோ இல்லைனா இப்போ நீங்கள்லாம் கூட தான் எஃபர்ட் போட்டு தான் வந்திருப்பேன், சும்மா வர முடியுமா இல்லையா? எத்தனை பேரை சமாளித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்போம். ஒருத்தரும் டெஃபினட்டாக அவாவா சைட்லேருந்து மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு தான் இங்கே வந்திருக்கோம். சரி, அதனால தான் இப்போ இந்த கிளாஸ் ஈவெண்ட் இங்கே நடக்கிறது. சரி, இங்கேயே இப்படியே கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குமா? அவ்வளோதான், எப்போ விட்டா இப்போ கிளம்பலாம் அப்படி இருப்போம் இல்லையா? இன்றைக்கி முடிஞ்சிடும், இன்றைக்கி எல்லோரும் வந்து இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான், ஓகேவா? இன்றைக்கி முடிஞ்சிடும், அப்புறம் நம்ம வந்து கிளம்பி போயிட்டே இருக்க போகிறோம். அப்போ இது மாதிரி வந்து ஆத்ம அனுபவம் ஒரு ஈவெண்ட்டு கிடையாது. இந்த 3 நாள் வந்து நல்லா ஜாலியாக இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அது வந்ததுன்னா ஜாலியாக அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு அது இல்லை. அது ஆல் த டைம் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எந்த விதமான எஃபர்ட்டும் போட்டு கஷ்டம்லாம் பட்டு யாருக்கிட்டே பர்மிஷன் கேட்டு வரணுமா? அது இல்லை, ஆல்ரெடி அது இருக்குது. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸோ ஃபியூ ஹவர்ஸோ ஃபியூ டேஸோ இருக்கக்கூடிய விஷயம் அது இல்லை. அப்போ நான் ஆத்ம அனுபவத்துக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு மறந்து போய் கூட நாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்லவே கூடாது. அப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம் ஆகும்? உனக்கு டீச்சர் ஒழுங்காகவே சொல்லி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். அப்படி சொல்லணுமா இல்லை நான் ஒழுங்காக படிக்கலைன்னு சொல்லணுமா? ஸோ நம்ம வேதாந்தம் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு ஆகிடும். ஸோ ஸ்ரவணம் ஒழுங்காக பண்ணலை. ஒழுங்காக புரிஞ்சுண்டவாளுக்கு ஆத்ம அனுபவம் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் அப்படின்னு தெரியும். அதையும் இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே அகம் 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 அப்படின்னு நான் கண்டினியூஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு தெரியும். அனுவர்த்தமானம், இந்த எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆத்மா அனுவர்த்தமானம், கண்டினியூஸாக இருந்துட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அனுவர்த்தமானம்னா கண்டினியூஸ்லி ப்ரெசண்ட். வியாவிருத்தாசு அவஸ்தாசு, வியாவிருத்தான மாறிண்டே இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம், சேஞ்சிங், வேரியபிள். ஜாக்கிரதாதிஷு வியாவிருத்தாசு, ஜாக்கிரத் ஆதி அப்படின்னா ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, ஆதினா எக்ஸெட்ரா. இப்போ ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்தி இப்படி மாறிண்டே இருக்கிற ஸ்டேட்ஸில் இப்போ ஜாக்கிரத் அவஸ்தா வந்துடுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்வப்னாவும் சுஷுப்தியும் இருக்க முடியாது. கரெக்டாக? ஸ்வப்ன அவஸ்தா வந்துடுதுன்னா அந்த இடத்துல ஜாக்கிரத்தும் சுஷுப்தியும் இருக்க முடியாது. சுஷுப்தி அவஸ்தா வந்துடுதுன்னா ஜாக்கிரத்தும் ஸ்வப்னாவும் அங்கே இருக்காது. அப்போ ஸ்டேட்ஸ் வந்து மாறுறது, ஆனால் அந்த மாறிண்டே இருக்கிற ஸ்டேட்ஸில் ஆத்மா கண்டினியூவஸாக ப்ரெசண்ட். வியாவிருத்தம்னா டிஸ்கண்டினியூவஸ், விட்டு விட்டு மாறக்கூடிய. அனுவர்த்தம்னா கண்டினியூவஸ், விடாமல். இப்போ ஆத்மா மட்டும் வேக்கராக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரு நாளைக்கு ட்ரீமராகவே ஆக முடியாது. ஆத்மா மட்டும் ட்ரீமராக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரு நாளைக்கும் ஸ்லீப்பராகவே ஆக முடியாது. ஆத்மா மட்டும் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா வேக்கராக ஆகவே முடியாது. அப்போ வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர் இதெல்லாம் என்னது? வேரியபிள்ஸ், வியாவிருத்த. ஆனால் இதில் அகம் இத்யந்த ஸ்புரந்தம் சதா, அவஸ்தா அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அவஸ்தாங்கிறத நம்மளுடைய டிஃப்ரெண்ட்
ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கும் அவஸ்தா அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். அப்போ லைஃப்பை வந்து ஒரு ஹோலாக நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம், 4 அவஸ்தாவாக பிரிக்கலாம். ஸோ சங்கரர் வந்து இங்கே எப்படி பிரிச்சிருக்காருன்னா பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம். பால்யம்னா சைல்டுஹுட், குழந்தை. கௌமாரம்னா பாய்ஹுட், கேர்ள்ஹுட், ஒரு 12-13 வயசு வரைக்கும் அப்படி சொல்லலாம். யௌவனம்னா யூத், இளமை பருவம். வார்த்தக்கியம்னா ஓல்ட் ஏஜ். ஸோ பால்யாதிஷு அவஸ்தாசு, நம்மளோட இந்த மாறிண்டே இருக்கிற அவஸ்தால, டிஸ்கண்டினியூவஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஆத்மா எப்படி இருக்கு? கண்டினியூவஸாக மாறாமல் இருந்துகிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து குழந்தையாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணாவோ பையனாவோ இருந்தேன். அப்புறம் வாலிப வயசுக்கு வரேன். அப்புறம் வயசானவனா நானே ஆறேன். இப்போ குழந்தையாக இருக்கும்போது நான் டெஃபினட்டாக வந்து டீன்ஸில் இருக்க முடியாது. டீன்ஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக ஓல்ட் ஏஜில் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் எப்படிப்பட்டது? வியாவிருத்தம், சேஞ்ச் ஆகக்கூடியது, மாறிண்டே இருக்கக்கூடியது, கண்டினியூட்டி இல்லாதது. ஆனால் இதில் கண்டினியூவஸாக நான் இருந்துட்டே இருக்கேன். ஐ ஆம் வந்து கண்டினியூவஸ். அந்த ஐ ஆம் இருக்குல்ல, அந்த நான், அதுதான் ஆத்மா. ஜாக்கிரதாதிஷுவோ இல்லை பால்யாதிஷுவோ வந்து நம்ம வந்து எந்த ஸ்டேஜை பார்த்தாலும் அதில் வந்து நான் இருந்துகிட்டே இருப்பேனா இல்லையா? குழந்தையாக இருந்த நான் தான் இப்போது வயசான நானாக இருக்கேன். கரெக்டாக? இப்போ அந்த நான் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஆத்ம அனுபவம். இல்லைனா பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, எப்படி வேணாலும் எந்த டிவிஷன்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எது பேசினாலும் இதில் கண்டினியூஸாக நான் இருக்கேன். நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன், நான் கிரகஸ்தாவாக இருந்தேன், வானப்பிரஸ்தாவாக இப்போ இருக்கேன் அப்படின்னு நாம் சொல்லலாம். நான் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கேன். அந்த ஐ ஆம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆத்மா, விச் இஸ் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போ நான் வந்து ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் பொழுது ஜஸ்ட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடணும்ல. ஐ எம் ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்? நான் அப்படின்னு சொல்லி மட்டும் நிறுத்திடுவேனா? என்ன பண்ணுவேன்? நல்லா போட்டு காமிக்கணும் நம்மளை பற்றி அப்படின்னு எவ்வளோ ஆட் பண்ணுறோம், இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்ல. அதுவும் எப்படி ஆட் பண்ணுவோன்னா, கரெக்டாக அந்தந்த அவஸ்தாவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அந்த ஸ்டேஜுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அந்த நேரத்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஆட்ரிபியூட்ஸை தான் நான் வந்து ஆட் பண்ணி அதில் சொல்கிறேன். நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன சொல்கிறேன்? நான் குழந்தையாக இருக்கேன். வயசாகிடுத்துனா நான் வயசானவனாக இருக்கேன். நான் மிடில் ஏஜ்னால் நான் மிடில் ஏஜ்டாக இருக்கேன். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்ரிபியூட்டை தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வேக்கர் தானே எல்லோரும். யார் ட்ரீமர்? இப்போது ஸ்லீப்பரை கேட்க முடியாது, வேக்கர் தான் சொல்லணும் யார் ஸ்லீப் பண்ணுறா அப்படின்னு. ஸோ நான் வேக்கர், நான் ட்ரீமர் அப்படின்னு இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸை தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கோபமாக இருக்கேன், நான் வந்து வருத்தமாக இருக்கேன், இப்படின்னு வந்து சில ஆட்ரிபியூட்ஸை ஆட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். இப்போ கேள்வியே இந்த ஆடட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கண்டினியூவஸாக டிஸ்கண்டினியூவஸாக. இப்போ ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் பொழுது இன்னொரு ஆட்ரிபியூட்டால் இருக்க முடியாது இல்லையா? லிமிட்டட். அது நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னா என்னால் பரிதாபப்பட முடியாது. நான் கோபமாக இருக்கும் பொழுது என்னால் சிரிக்க முடியாது.
தூங்கிண்டே கிளாஸ் கேட்க முடியுமா? கிளாஸ் கேட்டுண்டே தூங்க முடியுமா? ஸ்லீப்பர் ஆயிட்டா அந்த மொமெண்ட்டே நான் வந்து வேக்கர் இல்லை இல்லையா? இப்படி இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வியாவிருத்தாசு. ஆனால் நான் கண்டினியூவஸ். எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிறது என்னது? கண்டினியூவஸாக இருக்கக்கூடிய ஐ, அகம், அகம், அகம் ஆத்மா. இப்போ மைண்டில் வந்து நம்மளுக்கு நான் அம்மா, நான் அப்பா, நான் சிக்கு, நான் ஹெல்தி, அப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வரும், ஏதாவது ஒரு தாட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெலிப்ரேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த நான் இருக்குல்ல அதை மட்டும் நாம் வந்து பிடிச்சிக்கணும். அதுதான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆட்ரிபியூட்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது அந்த ஐ என்ன ஐ ஆயிடுறது? அகங்காரா ஐயா அது ஆயிடுறது. எல்லா ஆட்ரிபியூட்ஸும் விட்டுட்டு இருக்கிற ஐ தான் நிர்குண அகம், அதுதான் நான். இப்போ ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வந்து எதை குறிக்கிறது? ஐ அப்படிங்கிறது வந்து சித்தை ரெஃபர் பண்ணுறது இல்லையா? ஆம் அப்படிங்கிறது வந்து சத்தை ரெஃபர் பண்ணுறது. இப்போ நான் அப்படின்னு சொன்னோன்னா சச்சித் ரெண்டுமே அந்த நான்கிற வார்த்தையில் வந்து அது வந்து ரெஃபர் ஆகிடுறது இல்லை. ஏன்னா நான் இருக்கிறது தெரியறதுனால தான் நான் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனே நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ ரெண்டுமே அதில் இருக்குது. தமிழில் நான் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் இருக்கேன், நான் இருக்கிறது எனக்கு தெரியறது இல்லையா? இப்போ சச்சித்தை தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் நான் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக. இங்கிலீஷில் ஐ ஆம்னு சொல்லும்போது ஐ வந்து கான்ஷியஸ்னஸை குறிக்கிறது, ஆம் வந்து எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது இல்லையா? இப்போ இந்த நான் அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ் பிரின்சிபல். சச்சித் ஐ கண்டினியூவஸாக எல்லாத்துலேயும் அது இருந்துட்டே இருக்குது. இந்த ஐ ஆமை வந்து ஆத்மானு புரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஞானம். இப்போ வந்து சொல்லுங்க, ஆத்ம ஞானம் ஏதாவது புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறதா? ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறத நாம் வந்து ஒரு புது பெர்செப்ஷனோட பார்க்குறோம். எந்த ஆட்ரிபியூட்ஸும் இல்லாத ஐயை வந்து நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இன் அண்ட் த்ரூ இருக்கிற ஐயை மட்டும் நான் வந்து இப்போது ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். அதுக்கு கூட என்னெல்லாம் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ வேதாந்தா டீச்சிங் மூலமாக நாம் வந்து எந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் ஒர்க்கு பண்ணக்கூடாது, ஒர்க்கும் பண்ணலை. அப்போ டீச்சர் என்ன தான் பண்ணுறா? பேசிகிட்டே இருக்கா. டீச்சர் என்ன பண்ணுறா அப்படின்னா நம்மளை வந்து ரீக்ளாசிஃபை பண்ணுறதுக்கு சொல்லித்தரா. என்ன ரீக்ளாசிஃபை பண்ணுறா? ரீக்ளாசிஃபை பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் ட்ரைனிங் கொடுக்குறா அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் மேலே கிளாஸ் போட்டு இதே விஷயத்தான் சொல்கிறதுனால என்ன ஆகிறது? அது ட்ரைனிங் தானே. அது என்ன ரீக்ளாசிஃபிகேஷன்? இதுக்கு முன்னாடி நான் வந்து நான் அப்படின்னு சொன்னால் நான் ப்ளஸ் ஆட்ரிபியூட்ஸ் தான் நான் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். என்னெல்லாம் உண்டோ அந்தந்த அவஸ்தாக்கு ஏற்ற மாதிரி நான் பக்கத்தில் போட்டுப்பேன். அதுவும் சேர்த்து தான் நான் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் வந்து நினச்சிட்டு இருந்தேன். இப்போது கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணினதுக்கப்புறமா டீச்சர் என்ன சொல்லித்தரா? அட்ரிபியூட்ஸ் வேறு, நீ வேறு அப்படிங்கிறத பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்குறது இல்லையா? அப்போ படித்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த நான் என்னோடய ஒரிஜினல் செல்ஃபை தான் ஆக்சுவல் நான் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வேதாந்தம் படித்தது முடிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுக்கப்புறமா எனக்கு இமோஷன்ஸே வராதா? ஆட்ரிபியூட்ஸ்லாம் எதுவுமே நான் ஆடே பண்ணிக்க மாட்டேனா? நன்னா வரும். இப்படியே மனசு வந்து வருத்தமே படாதா, கவலையே படாதா,
அழுகியே வராதா? வரட்டு வேதாந்தம். ஸோ நான் அழவே மாட்டேன், நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுது, எல்லாம் நன்னா வரும். இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிருந்தேன், இந்த எமோஷன்ஸோடு சேர்ந்தது தான் நான் நினச்சிருந்தேன். இப்போ எமோஷன்ஸ்லாம் வந்தால் எனக்கு தெரியும் அது நான் கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நடக்கிறது. அப்போ அந்த நான் அப்படிங்கிறத எமோஷன்ஸோடு சேர்க்காம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து சத் சித் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இதுதான் வந்து அந்த நியூ கிளாசிஃபிகேஷன். இப்படி ஆட்ரிபியூட்ஸை எடுத்த ஆத்மாவை பிரகட்டி கரோதி, சொல்லித்தரது என்னுடைய குரு. பிரகட்டீகரணம், எது வந்து இவ்வளோ நாள் எனக்கு மறைந்து இருந்ததோ அதை வந்து தெரியப்படுத்துறது, எது வந்து இவ்வளோ நாள் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருந்ததோ அதை வந்து இப்போது சரியாக புரிய வைக்கிறது. தெரியாத ஒரு விஷயத்தை தப்பாக வேற புரிஞ்சுட்டுருக்கோம், அதை பற்றி பேசி அதை வந்து சரியாக புரிய வைக்கிறது. பிரகட்டி கரோதி. இப்போ குரு என்ன சொல்லித்தரார்? நமே துவேஷ ராகௌ நமே லோப மோகௌ மதோ நைவ மே நைவ மாத்சரிய பாவஹா ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷः சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ஸோ ஆட்ரிபியூட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணினா நான் வியாபகார அகங்காரம், எக்ஸ்க்ளூட் பண்ணினா பாரமார்த்திக ஆத்மா. அகங்காரத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்படி ரீக்ளாசிஃபை பண்ணி பார்க்கறது தான் டிஃப்ரென்ஸ். அதனால தான் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு காக்னிட்டிவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். பெர்ஸ்பெக்டிவ் மாறுறது, அவ்வளோதான். பார்க்குற விதம் வந்து மாறுறது, அவ்வளோதான். இப்போ ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாணத்தில் வந்து பொண்ணு இருப்பாள். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணை வந்து கன்யா அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணம் ஆன அடுத்த செகண்டு கன்யாலாம் கிடையாது. அவருக்கு எதாவது வெயிட்டு ஹைட்டு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச், அவ்வளோதான் இல்லையா? இப்போ வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பர்சன் அப்பா கிடையாது, சாதாரண பர்சன். குழந்தை பிறந்த அடுத்த செகண்டு அதே ஆளே இப்போது அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்போ என்ன ஆகுறது அந்த இடத்துல? நோ எக்ஸ்டர்னல் சேஞ்ச் இல்லையா, வெறும்ன பர்செப்ஷன் சேஞ்ச். அதே ஆள் தான், அதே பர்சன் தான், ஆனால் பர்செப்ஷன் இப்போது மாறுறது. எப்படி நான் வந்து என்னை பார்த்தேனோ அதை நான் சும்மா ரீக்ளாஸிஃபை பண்ணிக்கிறேன். நான் ஆட்ரிபியூட்ஸோடு கூட சேர்ந்து நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆட்ரிபியூட்ஸில் நான் இல்லை அப்படின்னு நான் கற்றுக்கிறேன். ஆட்ரிபியூட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓ இதான் நான் அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்கிறது. ஸோ ஆட்ரிபியூட்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணணும், ஏன் வந்து அது நான் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த டீச்சிங் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம், நம்ம ஹாப்பியாக நான் தான் பிரம்மன் அப்படின்னு நாம் வந்து கிளைம் பண்ணிடலாம். ஏதோ புதுசாக ஆகிறேன் நான் அப்படின்னா ஒரு புதுசாகவும் நாம் ஆகவே மாட்டோம். ஏதாவது மாறுறேனா, பிகமிங் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுண்டு கிளைம் பண்ணுறேன். அந்த கர்ணன் மாதிரி, கர்ணன் சொல்லுவாள்ல, கர்ணன் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தான், அவனை ராதேயின் மைந்தன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு உண்மை தெரியறது, அவன் வந்து குந்தியின் புத்திரன். ஜஸ்ட் ஒரு விஷன் சேஞ்ச், அவ்வளோதான். இப்போ கர்ணன் வேறு யாரா மாறி வேறு அர்ஜுனனாக மாறிட்டானா கர்ணன்? அதே கர்ணன் தான் அதுக்கு முன்னாடி அப்படி இருந்தான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் அப்படியே தான் இருக்கான். வெறும்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச், அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சுன்னு கிளைம் பண்ணுறேன். தட் ஐ வாஸ், ஐ ஆம், ஐ வில் எவர் பி பிரம்மன். இப்போ இந்த நியூ பெர்ஸ்பெக்டிவை தான் குரு வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுறா. அதனால சங்கரர் சொல்கிறார் ஸ்வாத்மானம், அட்ரிபியூட்ஸ்லாம் எதுவும் இல்லாத ஐயை குரு வந்து பிரகட்டி கரோதி, குரு வந்து ரிவீல் பண்ணுறா, டீச் பண்ணுறா
யாருக்கு? பஜதாம், யார் கேட்குறாளோ, சீக்கர்ஸுக்கு, யார் வந்து உட்காந்து கிளாஸ் கேட்குறாளோ அவளுக்கு டீச்சர் வந்து சொல்லித்தரா. ரியல் ஐயை யார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ, பஜதாம்னா சிஷ்யானாம். ஸோ எப்படி ரிவீல் பண்ணுறாருன்னா 2 மெத்தட். ஒன்று வந்து வெர்பல் மெத்தட், இன்னொன்று நான் வெர்பல் மெத்தட். வெர்பல்னால் பேசுறது மூலமாக, நான் வெர்பல்னால் பேசாமல் பாக்கி ஆக்ஷன்ஸ் சைகைகள் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைகைகள்லாம் பார்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ வந்து இன்டர்வியூக்கு போனோன்னா நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் உனக்கு வேலை கிடைக்கும், எப்படி இருந்தால் உனக்கு வேலை கிடைக்காது, இப்போ ஐ கான்டாக்ட் இருக்கணும், அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தருவா. ஸோ மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போ நம்ம வந்து பாடி லாங்குவேஜை பொறுத்து கம்யூனிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா? பேசுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து சைகைகள் மூலமாகவும் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து யாராவது ரொம்ப நேரமாக உட்காந்துட்டுருக்கா அப்படின்னா அப்படியா கேட்க வேண்டாம், கொஞ்சம் நம்மளே இப்படி எழுந்துக்கிற மாதிரி பண்ணோன்னா என்ன பண்ணிடுவாவா, புரிஞ்சுக்கிறோம்ல, ரொம்ப நேரமாக இருக்கும் நம்ம வந்து கிளம்பணும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறார், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 மெத்தட்லேயும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறார். பத்ரையா முத்ரையா. பத்ர அப்படின்னா ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு அர்த்தம். முத்ரைனா கையில் காமிக்கிற அந்த கெஸ்டர். தன்னோட இந்த மங்களகரமான முத்ரா மூலமாக, என்ன முத்ரா? சின்முத்ரா மூலமாக, கரகலித சின்முத்ர ஆனந்த ரூபம், அது மூலமாக. ஸோ அது வந்து தியான ஸ்லோகம் பார்க்கும் பொழுது சின்முத்ராவுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். சின்முத்ரா பற்றி எக்ஸ்பிளனேஷன் வந்து எந்த கிளாஸில் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோமா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இந்த சின்முத்ரா பற்றி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்ல, அப்போ வந்து உங்கள் கையில் எவ்வளோ விரல் இருந்தது? 5 விரல் இருந்ததா? இப்போ எக்ஸ்பிளனேஷன் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே 5 விரல் தான் இருக்கும். ஆனால் அது எக்ஸ்பிளனேஷன் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே 5 விரல் தான் இருக்கும், அதே ஆள்காட்டி விரல் தான் இருக்கும், அதே கட்டை விரல் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆள்காட்டி விரல் பார்க்கும்போது இப்போ என்ன நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும்? கிளாஸ் நிஜமாலே நன்னா உட்காந்து கேட்டிருந்தோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஆள்காட்டி விரல் பார்க்கும்போது யாரையாவது மிரட்டவாது யூஸ் பண்ணியிருப்போம். ஆள்காட்டி விரலை சும்மா பார்க்க மாட்டோம், கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஃபோன் பேசும்பொழுது அவளை அப்படி மிரட்டி பேசியிருப்போம். அப்போ பார்க்கும்பொழுது என்ன ஞாபகத்துக்கு வரும் நம்மளுக்கு? இப்போ கேட்டதுனால தானே நம்மளுக்கு வந்து அது ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அப்போ அந்த நான் அப்படிங்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து இப்போ ஆட்ரிபியூட்ஸோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆட்ரிபியூட்ஸை எக்ஸ்க்ளூடு பண்ணிட்டா, செப்பரேட் பண்ணிட்டா. ஏன் செப்பரேட் பண்ணணும்? ஏன்னா அதெல்லாம் அனாத்மா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் அனாத்மா. அதை செப்பரேட் பண்ணிட்டா அதால் வந்து கட்டை விரலை டச் பண்ண முடியும். ஸோ ஆட்ரிபியூட்லெஸ் ஐ அதுதான். இப்போ ரிலேட்டிவ் ஐ தான் அப்சல்யூட் ஐ, கரெக்டா? ஆட்ரிபியூட்ஸோடு இருக்கிற அந்த ஐ தான் அப்சல்யூட் ஐ கூட. ஆனால் ஆட்ரிபியூட்ஸை ரிமூவ் பண்ணிடணும், அவ்வளோதான் விஷயம். இப்படி பத்ரையா முத்ரையா ஸ்வாத்மானம் பிரகட்டி கரோதி தஸ்மை, இந்த மாதிரி வந்து எனக்கு சொல்லி கொடுத்த, இந்த மாதிரி பிரகடனப்படுத்திய, தெரியப்படுத்திய அந்த குருவுக்கு, யார் வந்து இந்த நியூ பெர்ஸ்பெக்டிவை எனக்கு வந்து டீச் பண்ணுறாளோ அந்த குருவுக்கு, புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லித்தர அந்த குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஸோ அந்த குரு தான் நன் அதர் தன் தட்சிணாமூர்த்தி, அவருக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 8, பேஜ் நம்பர் 9 and 10. விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா
ஸ்வஸ்வாமி சம்பந்ததஹ சிஷ்யாச்சார்யதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததஹ ஸ்வப்னே ஜாக்ரதி வாய ஏஷ புருஷः மாயா பரிப்ராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம். ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. இப்போ இந்த ஐ ஆம் அப்படிங்கிறதோட நியூ பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால், ஐ ஆம்னா என்ன நியூ பெர்ஸ்பெக்டிவ்? நான் வந்து சத் சித்து, நான் தான் எக்ஸிஸ்டன்ஸ், நான் தான் கான்ஷியஸ்னஸ். அப்புறம் நான் வந்து எப்போவும் கண்டினியூவஸாக இருந்துட்டே இருக்கேன், எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துட்டே இருக்கேன். ஐ ஆம் எவர் ஃப்ரீ ஆத்மா. இந்த நியூ பெர்ஸ்பெக்டிவ் வந்துடுதுன்னா ஐ ஆம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நான் அர்த்தம் பண்ணிப்பேன். எப்போ எனக்கு இந்த நாலேஜ் இல்லையோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஆட்ரிபியூட்லெஸ் ஐயை மட்டும் எனக்கு பிரிக்க தெரியலை அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணிவிடுவேன்? ஆட்ரிபியூட்ஸோடு கூட சேர்ந்தது தான் நான் அப்படின்னு எடுத்துட்டுருவேன் இல்லையா? அப்படின்னா இப்போ இந்த பியோர் ஐ என்ன ஆகிடுறது? அகங்காரா ஐயா வந்து இப்போது ஆயிடுறது. அப்சல்யூட் ஐலேருந்து இப்போ நான் என்ன ஆகிடுறேன்? வியாபகார ஐக்கு கீழே விழுந்துடுறேன். எம்பெரிக்கல் ஐயா வந்து அது ஆயிடுறது. ஆத்மா டு அகங்காரா ஃபால். நான் வந்து இப்படி என்னை வேக்கர் ஐ, ட்ரீமர் ஐ அப்படின்னு வந்து குவாலிஃபை பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகிறது? அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்ஸ் நான் வந்து ரிலேட்டிவ் ஐயா ஆன உடனே, அப்சல்யூட் ஐயே எனக்கு பிரித்து பார்க்க தெரியல, நான் வந்து ஆட்ரிபியூட்ஸோட, இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தோம், நம்மளுடைய பழங்காலத்தை எடுத்துன்னு வரலாம். இப்போ வந்து ஆட்ரிபியூட்ஸோடு கூட இருக்கிற ஐ வந்து நான் வந்து நான் அப்படின்னு நினச்சிக்கும் பொழுது நான் என்ன ஆகிடுறேன்? ரிலேட்டிவ் ஐயா இப்போ அது ஆயிடுறது. ரிலேட்டிவ் ஐயா ஆன உடனே என்ன பண்ணிவிடுவோம் நம்ம? ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே என்ன வந்துடும்? ரிலேஷன்ஷிப் வருமா வராதா? எப்படி ரிலேட்டிவ், எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தானே அவள் ரிலேட்டிவ் அப்படின்னே நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ ரிலேட்டிவ் ஐயா ஆன உடனே என்னால் வந்து ரிலேஷன்ஷிப்பு வச்சுக்காமல் இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? சுற்றி பார்ப்பேன், இந்த வேர்ல்டோட எப்படி ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். இப்போ நான் வேக்கர் ஐயா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரோட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பேன்? ஜாக்கிரத பிரபஞ்சத்தோடு நான் வந்து என்ன எப்படி ரிலேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ யோசிப்பேன். ட்ரீமர் ஐனா ஸ்வப்ன பிரபஞ்சத்தோடு நான் வந்து ரிலேட் பண்ணிப்பேன். அப்புறம் கேட்கணுமா? ஸ்லீப்பர் ஐனா கேட்கக்கூடாது. இப்போ அசங்கா ஐ வந்து என்ன ஆகிடுது? சசங்கா ஐயா இப்போ ஆகிடுது. ஸோ என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பாசிபிள் அப்படிங்கிறத சங்கரர் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். என்ன சம்மந்தப்படுத்திப்போம், எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த வேர்ல்டோட நம்மளை சம்மந்தப்படுத்திப்போம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோமா? காரிய காரண சம்பந்தா. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஆகிய நான், வேக்கர் ஆகிய நான் இப்போ எப்படி இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை பார்ப்பேன்? இப்போ ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட சொந்தக்காரெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடாது. இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் வேக்கரை, அவெல்லாம் இருக்கவே இருக்கா, எப்பயுமே இருப்பாள். இது வந்து நான் ஒரு வேக்கரை, இப்போ நான் முடிச்சுட்டு இருக்கேன், இப்போ நான் வேர்ல்டை வந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து இந்த வேர்ல்டு கூட என்ன சம்பந்தம் படுத்திப்பேன், அதுதான் இங்கே விஷயம்.
எப்படி நான் வந்து இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தோட ரிலேஷன்ஷிப்பு என்னன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் காரிய காரண சம்பந்தா அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் வந்து என்னை எப்படி பார்ப்பேனா அப்படின்னா ப்ரீவியஸ் கர்மாவோட ப்ராடக்டாக இப்போ நான் வந்து என்ன பார்ப்பேன். இப்போ நம்ம எப்போயாவது உட்காந்து யோசிப்போம்ல, எதுக்கு நான் இந்த வேர்ல்டில் இப்போ இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? ஏதோ பண்ணி தொலைச்சிருக்கோம் போன ஜென்மாவில், அதனால் வந்து இப்போது இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, இவா பேசுகிறதா வேற கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும்ல. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளுடைய ப்ரீவியஸ் கர்மாவோடைய ப்ராடக்டாக நாம் வந்து நம்மளை நினச்சிக்கிறோம். எதிர் புண்ணியவானோ இல்லை நான் ஒரு பாப்பியோ ஏதோ ஒன்று நாம் வந்து நம்மளை பற்றி நினச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லை, எனக்கு என்னோடய ஃப்யூச்சர் பற்றியும் கவலை கண்டிப்பாக இருக்கும்ல. பாஸ்ட் பற்றி யோசிச்சு இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்படி இருப்பேன் நான்? குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும் நம்ம இல்லையா? இப்போது ஜாதகம்லாம் பார்த்துருக்கீங்க நேத்திக்கே, யார் என்ன ஆக போகிறது எனக்கு இல்லையா? அப்போ என்னோட கர்மாவோட ப்ராடக்டாக பார்க்கும் பொழுது காரிய காரண சம்பந்தாவை நான் வந்து ஏற்படுத்திக்கிறேன். இப்போ நான் வந்து காரியம் அப்படின்னு சொன்னால் எனக்கு காரணம் என்ன? கர்மா. என்னோட ப்ரீவியஸ் பாஸ்ட் கர்மா. அப்போ எத்தனை கோவிலுக்கு போய் எத்தனை பரிகாரம் பண்ணணுமோ தெரியலையே இல்லையா? ஏன்னா நான் தான் என்னோட கர்மாவோட ப்ராடக்ட் ஆச்சே, என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாதே இல்லையா? அதனால் என்னெல்லாம் பண்ணணுமோ, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி இனிமேல் அது வராமல் பார்ப்பேன். இப்போ ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது புதுசாக வந்துடுதுன்னா அதுக்கெலாம் என்ன பண்ணுறது? அதனால் அந்த பயம் நம்மளுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆகுமோ, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போகாதா, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு எப்படி இருக்கணும்னு ஆசை நம்மளுக்கு. எதுவுமே கஷ்டப்படாமல் அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே இருந்துடணும் அப்படின்னு பார்ப்போம். இதே அப்சல்யூட் ஐ எதோட ப்ராடக்ட்டு? எதோட ப்ராடக்ட்டும் அது கிடையாது. அந்த ஐயில் தான் இந்த ஹோல் கிரியேஷன் இப்போது ரெஸ்ட் ஆகியிருக்கு. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். அப்போ அப்சல்யூட் ஐ இப்போ என்ன ஐயா ஆயிடுத்து? மிசரபிள் ஐயா ஆயிடுத்து. காரிய காரண சம்பந்தா விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா. ஸோ நான் வந்து இந்த விஸ்வத்தை பார்க்கும் பொழுது என்ன நான் வந்து நினச்சிக்கிறேன், நான் வந்து ப்ரீவியஸ் கர்மாவுடைய ப்ராடக்ட்டு, அதனால தான் இங்கே பிறந்து இதெல்லாம் இப்போ அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நான் வந்து ரிலேஷன்ஷிப் படுத்திக்கிறேன். எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நாம் வந்து யாரோடையாவது ரிலேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம்ல. ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட என்ன பண்ணுவோம், பக்கத்தில் யாருமே இல்லை பேசுகிறதுக்குன்னா ஒரு 2 சேர் தள்ளி போய் உட்காந்து நீங்கள் யார், எப்படி அவளை நம்மளோட சம்மந்தப்படுத்திக்கலாம். அவள் வேலை பண்ண ஆஃபீஸில் நம்மளுக்கு தெரிஞ்சவா யாராவது வேலை பண்ணியிருப்பா, இல்லை நம்மளோட சைல்டுஹுட் டேஸில் அவளோட அப்பா அம்மா, இப்படி ஏதாவது ஒரு சம்மந்தப்படுத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை பார்த்து நான் வந்து இந்த கர்மாவுடைய ப்ராடக்ட்டு, அதனால் இங்கே நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் ஸ்வஸ்வாமி சம்பந்ததா வேர்ல்டை பார்க்குறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து என்னோடது அப்படின்னு ஓனப் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட வீடு, இந்த வேர்ல்டில் இருக்கிற ரொம்ப ஒரு குட்டி போர்ஷனை வந்து இப்போது என்னோடது. ஐ ஆம் தி ஓனர். ஓன்டு சம்பந்தம் இந்த வேர்ல்டோட விதவிதமாக பண்ணிப்போம் வேர்ல்டோட. இது மட்டும் இல்லை, காரிய காரணம் மட்டும் இல்லை, ஸ்வஸ்வாமி சம்பந்ததா ஓனர் ஓன்டு ரிலேஷன்ஷிப்பு. அது ப்ராப்ளம் இல்லையா? நாமளே இருந்துட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை, வாடகைக்கு விட்டோன்னா ஸோ அது வந்து யோகக்ஷேம ப்ராப்ளம் ஆகிடும் இல்லையா? அக்விசிஷன் மெயின்டெனன்ஸு பெரிய தொல்லை அது. அதுவும் வீடெல்லாம் வச்சுருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன ரிலேஷன்ஷிப்பு?
சிஷ்ய ஆச்சாரிய ரிலேஷன்ஷிப்பு. அது வந்து என்ன, ரொம்ப ஜாலியான ரிலேஷன்ஷிப். அது டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ரிலேஷன்ஷிப். யாரையோ சொன்னால் கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளையே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ டீச்சர் எப்போவுமே நம்மளை கார்னர் பண்ணி நம்மளையே திட்டுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி ரிலேஷன்ஷிப் டு டீல் வித். அப்புறம் பிதா புத்திரன், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். அப்பா பிள்ளை ஆர் அம்மா பிள்ளை, அம்மா பொண்ணு, வாட் எவர். இந்த மாதிரி இவ்வளோ பேதங்களை நாம் வந்து இந்த வேர்ல்டில் பார்க்குறோம். இதெல்லாம் எதனால் இவ்வளோ விதவிதமான பேதங்கள் ஏற்படுறது? மாயா பரிபிராமிதா. அதனோட டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.